வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த ஹோட்டல் கடையில் வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்ததில் ஒரு 6 7 மிஞ்சிருச்சுங்க. 6 7 புரோட்டா மிஞ்சதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமா, அது வச்சோடனே அது ரொம்ப ஹார்டாகிடுச்சு. சொல்லப்போனால் இந்த ஊர் புரோட்டாவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம ஊர் புரோட்டா மாதிரி சாஃப்டாக இருக்காது. ஏன்னா அவங்க கையில் வீசுவாங்க. இவங்க வந்து சப்பாத்தி கத்தியை வச்சு இந்த ஊரில் தேய்க்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஹார்ட்னஸ்க்கு காரணம். அதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. வெறுமனே சாப்பிடவும் முடியல. தோசைகளில் ஹீட் பண்ணாலுமே இந்த ஹார்ட்னஸ் போகவே போகாது. இது மாதிரி புரோட்டாங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இட்லி பானையில் வச்சு இது மாதிரி தட்டு போட்டு நீங்கள் ஒரு 6 நிமிஷம் அவிச்சு எடுத்துட்டால் போதும். சாஃப்டாக ரொம்ப மெதுவாக அப்படியே புரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். சின்ன குழந்தைங்க கூட வெறுமனே எடுத்து சாப்பிடலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், என்னால் தொடவே முடியல. சரியான சூடு வேறு, பாத்திரமும் சூடு, இதோட புரோட்டாவும் அதை விட சூடு. ஸோ ஒன்று ஒன்றா இடுக்கி வச்சு மெதுவாக எடுத்து தட்டில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா என்னை எடுக்கையிலே இந்த புரோட்டா பாருங்கள் எப்படி கிளியுதுன்னு. நான் பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க தானே வீடியோவில், அதை பிக்கவே முடியலை. ஸோ அது ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளேயுமே வச்சு எடுத்துடலாம். அதோட நல்ல சாஃப்டாகிடும். எடுக்கவே முடியலை, அப்படியே உதுருது பார்த்துக்கோங்க. எடுத்து நான் அப்படியே கையில் பிரிக்கும் போதே அப்படியே நூலாக உதிர்ந்துச்சுங்க. ஸோ வந்து எவ்வளோ ஹார்டான புரோட்டாவையும் இது மாதிரி சாஃப்டாக ஆக்குறதுக்கு ஒரே டிப்ஸ் இது தாங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பை.